அவர்கள் அடிக்கடி சோர்வடைகிற பொழுது இந்த யுத்த களத்தின் ஊழியத்தை நடைமுறைப்படுத்துவதில் சோர்வடைகிற வேளையிலே அவருக்கு அடிக்கடி அவர் தண்ணீர், ஜீவ தண்ணீர் என்ற வேத வசனத்தை கொடுத்து அவர்களை ஜீவனுள்ளவர்களாக்கி பலப்படுத்துகிறார். Whenever they discourage, whenever they get tired in the field of battling with the enemy, the Lord myself who will strengthen them, equip them, water them and give them the rest. சாத்தானும் அவனுடைய ஆட்களோ அவனுடைய ஆட்சி அதிகாரங்களோ ஒன்றினாலும் இந்த திராட்சை தோட்டமான நல்ல கனி கொடுக்கும் விருட்சமான இந்த பூர்ண ரூபவதியான மனவாட்டியானவர்களை சேதப்படுத்தி விடாதபடிக்கு இவர் வேலியடித்து காவல் செய்கிறார். The Lord will protect this vineyard, the one which give them much fruits. The Lord is watchful upon this vineyard so that the devil should not harm them. The devil should not attack them. The Lord is keenly watching and protecting over this vineyard. அவருடைய பாதுகாவல் இரவும் பகலும் இந்த நல்ல திராட்சை தோட்டமான மனவாட்டியானவளுக்கு மட்டுமே தேவன் கொடுப்பதாக, தேவன் இரவும் பகலும் விழித்து பாதுகாப்பதாக 3ஆம் வசனம் சொல்லுகிறது. Verse number 3 says, the Lord himself will be keep on watching day and night, not any harms to be attacking them. He is such a way watchful over this vineyard. இப்படிப்பட்ட தேவனுடைய கரங்களுக்குள் அடங்கிக் கொண்ட சாத்தானை தோற்கடித்து அவனை பாதாளத்திலே தள்ளி அடைத்த இவளை குறித்து பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. Sing about her. She is not someone ordinary. She is something special. She is the one who won the devil, who destroyed the devil and paid the judgment upon the devil and casted him into the hell. Such a victorious bride she is. Sing about her, the Lord commanded. இவர்கள் வெற்றி அடைந்த நிலையிலே இவர்களுடைய ஆரவாரத்தின் தொனி, பாடலின் தொனி வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். Revelation chapter 19 verse 1 and 2 says about the victorious noise this group of saints are making. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சிப்பின் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினாலே பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். அருமையான பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய மண்டலமே, dear saints of God, all the spiritual group of people, சீயோனிலும் பூமியிலேயும் ஒரு ஜெயதுனியான ஆரவார பாடல் கேட்கிறதை நாம் வாசிக்கிறோம். Here we are reading about a greater voice of song of victories made in the Zion, also in the earth. எதற்காக இவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள், பூமியிலே உள்ளவர்கள், 24 மூப்பர்கள், தேவ ஜனங்கள் எல்லாரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு சகல துதி கனமயம் என்று ஆரவாரம் செய்கிறார்கள் என்றால், பூமியை கெடுத்த, வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து அவளால் கொலை செய்யப்பட்ட பரிசுத்தவான்கள், அவளை தோற்கடித்த மனவாட்டியானவர்கள், ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு அவன் ஜனங்களை தோற்கடித்தான், ஜனங்களை கொண்டு போட்டான். இப்பொழுது மனவாட்டி சபையை கொண்டு, நல்ல திராட்சை தோட்டத்தை கொண்டு அவன் கொல்லப்பட்டான், அக்கினிகளில் தள்ளப்பட்டான். ஆகையினால் அல்லேலூயா என்று ஆரவாரம் செய்கிறார்கள். Why? What is the reason? Why should all the people of God, why should all the people in Zion and both in the Zion and the earth, why should the 12 elders have to give, all the 4 living creatures have to give praise unto the Lord before the throne of God? The reason behind it is because he has judged the great harlot who corrupted the earth with her fornication, and he has avenged on her the blood of his servants shed by her. From the days of Eden, in the Garden of Eden, the mankind has been wounded and killed by devil, but never
nowadays the Lord had made an arrangement, but through this true vineyard, through true bride, God has made the judgment over the devil and gave him the punishment and gave him the judgment and cast him into the lake of fire. So everyone shout hallelujah. வெளிப்படு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52 முதல் 57வது வசனத்தை உட்பட்டு 55வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மரணமே உன் குறியெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கிரி ஆர்ப்பரிக்கிறார்கள். According to 1 Corinthians chapter 15 verse 52 to 55, it's especially in the 55th verse, O death, where is your sting? O Hades, where is your victory? They shouted and sang unto the Lord.